அத்தை என்ன எப்படி சொல்றாங்க? நம்ம வேற அவர்கிட்ட கோவப்பட்டு வந்துட்டோம். ஒருவேளை நம்ம கிட்ட கேட்கறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு அவரே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, கையில அத்தை சொல்ற மாதிரி தண்ணி பட்டுச்சுன்னா என்ன பண்றது? அனு, நீ போய் அவர்கிட்ட நார்மலாவே பேசு. அவரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நீ கோவத்தெல்லாம் காட்டாத. அவர்கிட்ட நார்மலா பேசி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேளு போ. ஆமா, இதுதான் சரி. கோவத்தெல்லாம் அப்புறம் கூட காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நான் தான் அவருக்கு உதவியா இருக்கணும். ஹலோ மச்சான். மச்சான் என்னடா பண்ற? வேலையா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல மச்சான். அனு பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல வந்துட்டாளா, அதான். அதனாலதான் மச்சான் உன்கிட்ட பேச முடியாம போனை கட் பண்ண. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. சாரிடு மச்சான். செருப்பாலே அடிப்பா போனை வச்சிட சொல்லிட்டேன். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இல்ல எப்படி தெரியுது? இவன் வேலையும் சேர்த்து நான் வாழை நல்லா வந்துரும்டா போனை வச்சிரு. என்னடா மச்சான், எனக்காண்டி இந்த ஹெல்ப்ப கூட பண்ண மாட்டியா என்ன? நானே பாவம் கையில அடிபட்டு சும்மா சும்மா இங்க பாரு. நீ அவகிட்ட வேணா ஏமாத்து, என்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா டேய், கட்டு போட்டதே நான் தான்டா. எனக்கு உனக்கும் நல்லா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. மச்சான் இங்க பாரு, மச்சான் கிச்சானா வாய் உடச்சிருவேன். என்னடா மச்சான், எனக்கே அடிபட்டு இருக்கு. நானே பாவம், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்ன போய் திட்ட? யாரு உனக்கு இதை நான் நம்பணும் அப்படிதானே? டே 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 ஃப்ராடு. இந்த ஃப்ராடு வேலையில என்கிட்ட கட்டாத சரியா? உன் ஃப்ராடு தனத்தெல்லாம் அணுகிட்டையும் ரேஷ்மா கிட்டயும் வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ரேஷ்மாக்க கூட கொஞ்சம் தெளிவுதான் என்ன மாதிரி. பாவம் அனுதானி பண்ற ஃப்ராடு தனத்தெல்லாம் நம்பிக்கிட்டும் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நான் என்ன பண்றது? நான் மட்டும் என்ன வேணுக்கு நான் பண்றேன்? அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா என்ன? கை பாரு அடிபட்டுருச்சு. இது அடிபட்டுச்சா? எப்போ? அப்படி மச்சான் இல்ல அடிபட்டுச்சுன்னு சொன்னல, அதான் எப்போ எங்க எதுல அப்படின்னு கேட்கணும்ல, அதான். டேய் நீ தான் கட்டு போட்ட 4 ஸ்டிச்சு. 4 ஸ்டிச்சுன்னு சொன்னியே. ஓ 4, நேத்து 3 ஸ்டிச்சுன்னு சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஏதோ ஒண்ணு 3ஓ 4ஓ, ஆனா ஸ்டிச் போட்டிருக்குல்ல. ஓ போட்டிருக்கு. சரி 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 மச்சான். சரி முடி ஃப்ராடி. டேய் மச்சான், நான் உன்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே லீக் அவுட் ஆக வேண்டாம் மச்சான். புரியுதுல உனக்கு? டேய் 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 வெக்க மாட்டோனே, மானம் மாட்டோனே. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம்டா. நான் லீவ் எடுத்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. இப்ப ஒண்ணுமே ஆகுறதுக்கு நீ என்ன லீவ் எடுத்துக்க? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், சொல்லுடா. இதுல இவன் வச்சுட்டு போன பெண்டிங் ஒர்க்க வர நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எவன்டா பாக்குறது அதெல்லாம்? மச்சான் நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அப்ப நீ தானே மச்சான் எனக்கு கண்டி பாக்கணும். உனக்காண்டி நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். எனக்காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியா என்ன? சொல்லு. பண்ணிருக்கேன், நல்லா பண்ணிருக்கேன். இக்கட்டான சூழ்நிலையில கரெக்டா மாத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த மாதிரி தானே? சேண்டா நான் லீவ் எடுக்க வேண்டிய நேரத்துல நீ என்ன லீவ் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்க? அதுவும் அடிப்பட்டா கூட பரவாயில்ல. டேய் மச்சான், கை வர ரொம்ப வலிக்குதுடா. அடிப்பட்ட கை பத்தியா? போன் ரொம்ப நேரம் குடிச்சிட்டு இருக்கும்ல, இரு நான் கீழே வச்சுட்டு ஸ்பீக்கர்ல போடுறேன், அப்படி பேசு. இப்ப பேசுடா. இது கை வலிக்குதா? கை வலிக்கு இல்ல அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஏண்டா உனக்கு அடிபட்டது ரைட் ஹேண்ட்ல, நீ என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? ஐயோ அத மறந்துட்டு மச்சான், குளிக்கும் போது கட்ட ஊத்தனா சின்ன கையில மாத்தி சுத்திட்டேன்னு நினைக்கிறேன்டா. டேய் மச்சான் ஒரு நிமிஷம் இரு, மாத்திக்கிட்டு வந்துடுறேன். டேய் உன் கூட சேர்ந்து பாத்துக்கு என்னைய மாட்டி விட்டு தொலைஞ்சிடாதடா. உன் கூட சேர்ந்து ஃப்ராட் நான் பண்றேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்னையும் ரேஸ் மக்கள் ஒரே அடியா போட்டு மண்டே உடச்சிருவாங்க. டேய் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அமைதியதான். ஆமா இப்ப நீ கட்ட மாத்திருவாங்கறியே, ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு இருந்தா நான் அனுக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை காலையில லெஃப்ட் ஹேண்ட்ல தானே இருந்துச்சு, இப்ப எப்படி ரைட் ஹேண்ட்ல வந்துச்சுன்னு மாத்திக்கிட்டாங்க, என்ன பண்ணுவேன்? ஆமால. ஐயோ மச்சான் மாட்டணும் செத்தோம் மச்சான். அதுல ஒரு சின்ன திருத்தம் மச்சான், மாத்திக்க போறது நான் இல்ல நீதான். அது எப்படி மச்சான்? கையில 4-5 ஸ்டிச்சஸ். அடியே படாத கைக்கு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டவன் நீதான் மச்சான். டேய் நான் என்ன வேணுக்கு நான் போய் சொன்னேன்? சும்மா போய் சொன்னேன்னு கேட்டு இருக்கேன். ஆமா போய் தான் சொன்னேன். இப்ப என்ன சின்னதா லைட்டா உள்ளோடி ஒரே ஒரு கிளாஸ் பிட்டு மட்டும் கிழிச்சிருந்துச்சு. அதுக்கு தையெல்லாம் போடணும்னு அவசியமே இல்ல. அப்படியே சும்மா ஆயில்மெண்ட் போட்டு இருந்தா விட்டுருக்கோம்னு சொல்லி எனக்கும் தெரியதான் செய்யும். சரி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போவாமே அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு வந்தா. சரி நானும் வந்தேன். வந்த இடத்துல ரொம்ப பேசிட்டாளா, என்னை கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல வர விட்டுருன்னு வர சொல்லிட்டா. எனக்கு வேற வழி தெரியல அவளை சமாதானப்படுத்திருக்கு. இப்படி சொன்னா என் கூடயே இருப்பால, அதனாலதான் இப்படி எல்லாம் சொன்னடா. சரி மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை ரேஷ்மாக்கா பாக்கணும்னு உன்னை தேடி வராங்கன்னு வச்சுக்கேன், ரைட் ஹேண்ட்ல கட்டு போட்டு இருந்தது எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல மார்ச்சுன்னு கேட்டா என்ன மச்சான் சொல்லுவேன்? எப்படி 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 அனு கிட்ட சொன்னியே ரைட் ஹேண்ட்ல அடிப்படல சாப்பிடுங்க ரகு அப்படின்னு அனு கேட்கும் போது, இல்ல அனு லெஃப்ட் ஹேண்ட்ல அடிப்பட்டது அப்படியே பரவி 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 ரைட் ஹேண்ட்லயே வலிக்குதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லியா மதுவியாடா ரேஷ்மாக்காவ? டேய் அவெல்லாம் வரமாட்டா.
மாட்டாடா. நீ சும்மா எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. மூஞ்ச பாரு. நீ போன வை. நீ என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசாம இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கான்பிடென்ட் லெவல் நல்லாதான் இருக்கு. உன்கிட்ட பேசினாதான் அப்படியே கீழே தொம்முன்னு விழுந்தா மாதிரி கீழே காலை வரி விட்டுற. நீ போன வை. அதனால ஆமா, ஆணையம் மூஞ்சியும் பாரு. நண்பன் நல்ல உயிரை கொடுப்பான்னு பார்த்தா என் உயிரை எடுக்கிற மாதிரியே வந்து சேர்றானுங்க எனக்குலாம். டே மச்சான், அத நான் சொல்லணும். நீ தான் என் உயிரை எடுக்கிற மாதிரி பண்ற காரியம் இருக்கு. சரி இப்ப என்னடா போன விடா. சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் அனுவ நான் ஈஸியா சமாளிச்சுப்பேன். பிரச்சனை இல்ல. ஷகு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யார்கிட்ட போய் சொல்லிருப்பீங்க? உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எப்படி 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 இந்த கையில அடிபட்டது அந்த கையை தூக்க முடியாத மாதிரி மாதிரிடா. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. ரெண்டு கையும் தூக்க முடியாத அளவுக்கு பண்றேன். உங்களை வரேன் இருங்க. டேய், இது வரைக்கும் அவகிட்ட நான் மாட்டல, சரியா? இனிமே மாட்ட போறதும் இல்ல. அதனால நீ சும்மா என்ன பயமுறுத்தாம போனவை. மவனே மாட்டுவடி. உன் வாய் இருக்குது, அது வாயா இல்ல காவாயான்னு தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே நல்ல வார்த்தையா வர மாட்டேங்குது, நாராசமான வார்த்தையா தான் வருது. என்னடா உன் வாயி? எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாச்சும் கார்பரேஷனல் கிளீன் பண்ணிட்டு வாடா. டேய், போன் பண்ணது நீ, சும்மா என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஆமா, போன் நான் தான் பண்ணேன். நீ தான் போன் பண்ண முதல்ல. என்ன விஷயத்துக்கு போன் பண்ண? அது இந்த ஃபைல் டீடைல்ஸ் பத்தி கேட்கறதுக்காண்டி போன் பண்ணேன். அது ரேஷ்மா கிட்ட நானே பேசிட்டேன். நீ போன வை. மச்சான், தப்பா எடுத்துக்காத மச்சான். அதிகபட்சம் இன்னும் 1 நாள் 2 நாள் அதுக்குள்ள நான் அனுவை கரெக்ட் பண்ணிடுவேன், சரியா? அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ப்ளீஸ் மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கார் இப்படியும் மூஞ்சி கட்டு போன போல இருக்கு. ஏன்டா என் வேலையை சேர்த்து செய்ய சொல்றேனே அதுக்கா? சாச்சா, அதுக்கு இல்ல. கட்டின பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுக்கு டைம் கேட்கற பத்தியா? அதுக்குதான். மச்சான், கல்யாணம் ஆக போதுல, உனக்கு இருக்குடி. எனக்கு மேல ஷாலினி உன்னை போடா படுத்துவா. அப்போ வரைக்கும் உனக்கு என்கிட்ட தானே வந்தாவணும். சரி சரி, நாரமச்சி, நானும் வைக்கிறேன். பாய். சரி மச்சான், பாய். இவ என்ன இன்னுமா குளிக்கிறான்? அப்பவுமே குளிச்சுட்டு வரேன்னு போனா? சரி சரி, என் செல்லம் எனக்காண்டி காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பொறுமையா குளிச்சுட்டு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தானே மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போது. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. டியூ டேட் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ பெயின் வரதான் செய்யும். பேபி வந்து அவங்க பொசிஷனுக்கு சிட் ஆகுற வரைக்கும் அப்படி வரதான் செய்யும். அதனால பயப்பட வேண்டாம். நான் வந்து செக் பண்றேன், ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ரீனா மேம், இவங்களுக்கு வஜினா டெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ ஃபிங்கர் ஓப்பனாக இருக்கணும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன இது தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி அவர்கிட்ட வந்து மெடிக்கலில் வாங்கிட்டு வர சொல்லுங்க, ஓகேங்களா? ஜூனியர் டாக்டர் இருக்காங்க தானே, ஓபி டாக்டர், அவங்கள வர சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க, இவங்க வந்துருவாங்க, ஓகே? அவர்கிட்ட சொல்லிடுங்க. நீங்க அவங்க சொல்ற திங்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, கீழ இருக்க மெடிக்கல்ல தான? ஆமா, கீழே இருக்க மெடிக்கல்ல தான். பயப்பட வேண்டாம், சரிங்களா? இப்போதைக்கு இந்த பெயின் வரதா செய்யும், அதனால பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. வெளியே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் வந்து எல்லா திங்ஸும் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓபி டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து 4 to 3 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அட்மிட் பண்ணி ஃபர்தரா என்ன ப்ரொசீஜரோ அதை ட்ரீட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போகலாம், எந்த பயமும் இல்லை. இந்த மாதிரி டைம்ல பேக் பெயின், கால் வலி எல்லாமே இருக்கதான் செய்யும். உங்களுக்கு பனிக்கூடம் உடையுது, அந்த நேரத்துல தண்ணி ஃப்ளோ அதிகமா இருக்கு, யூரின் போற மாதிரி எப்படி இருக்கு, இல்ல யூரின் போகும்போது ப்ளீடிங் வருது, இல்ல அப்படின்னா நம்ம மோஷன் போகும்போது வயிறும் காலும் வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேர்ந்தாப்புல வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு அப்படின்னா நீங்க பயப்படலாம். இப்போ முதுகு மட்டும் தானே வலிக்குதுன்றீங்க, பேக் பெயின் இப்போ வர்றதுதான், நீங்க பயப்பட வேண்டாம், சரிங்களா? நீங்க சிஸ்டர் கூட போங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜர்னு. ரீனா, பாத்துக்கோங்க. சார் கொஞ்சம் வாங்க சார், நான் மெடிக்கல்ல திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்றேன், அந்த திங்ஸை மட்டும் வாங்கி கொடுங்க. ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் கேட்கணுமா? இல்ல, போலாமா பிரியா? நீ போங்க முத்துமாரி, நான் பேசிட்டு வரேன். பிரியா, நீ போ முத்துமாரி, நான் பேசிட்டு வரேன். நான் வெளியே இருக்கேன், வா. ரேஷ்மா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னா கேளுங்க, இல்லனா வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாரி ரேஷ்மா, என் மேல கோவம் இருக்கிறதுலாம் எனக்கு புரியுது. இல்லன்னு சொல்லல, நான் உன வேணுக்குலாம் பண்ணலடி, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? சீரியஸாவே என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்ல, அவரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க 2 பேருக்கும் சொல்லாம எனக்கு பண்ணணும்னு நான் செய்ய என்ன, நான் மட்டும் ஹாப்பியா எல்லாமே நடந்திருக்கும்னு நினைக்கிறியா? சொல்லுடி ரேஷ்மா, உங்ககிட்ட தானே பேசுறேன், யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாங்க போங்கன்னு சொல்றேன், இந்த மாதிரிலாம் பேசாத, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இந்த மாதிரி நேரத்துல எனக்கு கஷ்டப்படுத்தாத ரேஷ்மா. என்னங்க நீங்க, இங்க வர பேஷண்ட் யாரா இருந்தாலும் நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துதாங்க பேசுவேன். நீங்களும் எனக்கு ஒரு பேஷண்ட் தான், அவ்வளவுதான், சரிங்களா? வேற எதுவும் இல்ல. சில நம்ம என்ன மாமா பொண்ணு மாமா பையன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல எதனா இருக்குமா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லல. நீ என்ன அத்தை பொண்ணா? நீ வந்த உடனே நான் உனக்கு பாடி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு
அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே. என்ன அப்படிதானே? அப்படிதானே நீயும் நினைச்ச என்ன? நீயும் ரகு மாதிரியே பேசாத ப்ளீஸ், எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவன் தான் நேத்து வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணான் தெரியுமா? அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது, இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லி, அதனாலதான் நீ இப்படி ரியாக்ட் பண்றோம்னு எனக்கு தெரியுது. சாரி, இனிமே இப்படி நடக்காது. ஆமா, இனிமே இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இதுக்கப்புறம் என்ன? என்னன்னு கேட்டேன். இல்ல நான் இவ்வளவு பேசுறியே, தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா உனக்கு போன் பண்ணி? நான் ஒண்ணு வரமாட்டேன் சரியா, சோத்துக்காண்டி. ஏன் ரேஷ்மா நீயும் ரகு மாதிரி வார்த்தையால குத்தி குத்தி பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட. ஏன் தான் இப்படி பேசுறியோ? இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. நீங்க சும்மா சும்மா வந்து எதையோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க போனீங்கன்னா உங்களை எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃபர்தரா டவுட் இருக்குன்னா இங்க வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தபடி இங்க வேற எதுவும் பேசுறதுக்கான நேரமும் இல்ல. நீங்க யாரோ தான் என்ன பொறுத்த வரைக்கும். வெளியே போங்க. ரேஷ்மா போதும், நிறுத்திடி. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. சாரி, நான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேனா? சரி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? அவன் ஒரு சைடுக்கு அவனுக்கு தோணுதெல்லாம் நேத்து வந்து பண்ணிட்டு போறான். இங்க வந்தா நீ என்னன்னா இஷ்டத்துக்கு பேசுற, முத்துமாரி என்னன்னா அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. என் மாமியார் என்னன்னா உன் அத்தை பசங்களுக்கு மட்டும் சொன்னா முத்துமாரியோட மாமா பசங்க பெரியப்பா பசங்க எல்லாரும் கோச்சுப்பாங்க, ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது சரிதானே? நீ சொல்லு, நான் யாரு பக்கம் தான் நிக்கிறது? ரொம்ப பண்றீங்க ரேஷ்மா எல்லாருமா சேர்ந்து. இந்த மாதிரி நேரத்துல கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன எல்லாருமா சேர்ந்து கஷ்டம் மட்டும் தான் படுத்துறீங்களே. என்னோட சிச்சுவேஷன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. நேற்று ஃபுல்லா எவ்வளவு வாட்டி ரிங் பண்ணிருப்பேன், ஒரு வாட்டியாச்சும் எடுத்தியா நீ? என் மேல என்ன அவ்வளவு கோவமா? இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி அதனாலதான் உனக்கு ரிங் பண்றேன்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவடி சொல்லு. இப்படி பண்ணக்கூடாது ஒருத்தவங்க. என்னை இப்படி எல்லாருமே கேவலப்படுத்துறீங்களே. ஏய், சும்மா அழுக ஆரம்பிச்சிடாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு கோவம் இப்படி சொல்லாம பண்ணிட்டியே அப்படின்னு. நானும் ரகு எவ்வளவு பிளான் பண்ணுவோம் தெரியுமா? எப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு தெரியுமா? 7th month உனக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு நடந்துச்சுன்ட்டு. 9th month அதை விட நல்லா நடக்கணும்னு சொல்லி நாங்க 2 பேரும் எவ்வளவு பிளான் பண்ணோம். 7th month அம்மா எடுத்து பண்ணாங்க, 9th month நாங்க உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து எடுத்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். திடீர்னு ரகு என்னன்னா இது முடிஞ்சிட்டனுன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. கையோட ரத்தத்தோட வந்து நிக்கிறான். அனு ஒரு சைடு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. கேட்டாலும் இது வரைக்கும் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. அது வந்து என்னன்னா, ஐயோ, இவ வர சிரிச்சுக்கிட்டே வரா. பிள்ளை வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? இவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் பிரச்சனை, போக மாட்டேன்னு சொன்னாலும் பிரச்சனை. இவ என்னன்னா எனக்கு என்னன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போயிட்டா. இவளை இனி நான் தான் சமாளிச்சாகணும். சரி, எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். அத்தை கிளம்பலாம். ஐயோ, கிளம்பலான்னு சொல்றால. அத்தை அத்தை தாச்சாயினி கிளம்பிட்டியா? வந்துட்டியா? போனோமோ? என்னத்த கிளம்பிட்டியா வந்துட்டியா போனோமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி பேசினது தானே. நம்ம போயிட்டு ரகு வீட்டை பார்த்துட்டு என் பிள்ளை கிட்ட ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காந்து பேசிட்டு வரணும் அத்தை. எனக்கும் அவளுக்கும் பிடிக்காதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பிள்ளைய பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி மனசுலாம் வருத்தமா கஷ்டமா இருக்கு. என்னன்னு தெரியல, ரகு ஞாபகமாவே இருக்கு அத்தை 2 நாளா. ஒரு மாதிரி கனவுல தோணிக்கிட்டே இருக்கு. சரியா பிடிபட மாட்டேங்குது என்னன்னு. அவனை நேர்ல போய் பார்த்துட்டு அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவன் அன்னைக்கு லாஸ்டா வந்துட்டு பேசாம போயிட்டான் பாத்தீங்களா? அதான் கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு நினைக்கிறேன். அவனை போய் பார்த்து பேசிட்டு சந்தோஷமா வந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதத்த. தாட்சாயினி, உன் கனவுல காமிச்சதெல்லாம் உண்மைதான். பிள்ளைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு உனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கனவுல காமிச்சிருக்கு. அதனாலதான் நீ அப்பமே போனோம்னு சொல்லும் போது கூட நான் ஏதோ பைத்தியக்காரித்தனமா வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா உன் கனவுல காமிச்சது எல்லாமே உண்மையாதான் இருந்திருக்கு. இப்ப நான் சொன்னேன்னா நீ வருத்தப்படுறதை விட அதிகமா கோவதான் படுவேன். அதுவும் இல்லாம இந்த பிரியா பிள்ளைக்கு வளகாப்பு நடந்துச்சு, அந்த இடத்துல வச்சுதான் பிரச்சனை. அதுவும் அணு வீட்டுல வச்சு நடந்திருக்குன்னா இவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கையில பிடிக்க முடியாது தாட்சாயினி. வேற வழி இல்ல. இப்போதைக்கு உன்னை அங்க போவிடாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உன்கிட்ட கோவப்பட்ட மாதிரி நடிக்கதான் வேணும். என்ன மன்னிச்சிருடி. என்னத்த யோசிக்கிட்டே இருக்காங்க? வாங்க, நேரமாச்சு. பிள்ளை வீட்டுக்கு போனோங்கிற கையில ஏதோ எடுத்துட்டு போற மாதிரி தெரியல. வீட்டுல என்னத்த வாங்கி வைக்க போறோம்? போகும்போது வாங்கிக்க வேண்டியதான். அவனுக்கு இந்த லட்டு இருக்குல்ல, அந்த லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த லட்டு வாங்கிப்போம். அதுக்கப்புறமா இன்னும் கூட சின்ன பிள்ளைத்தனமா ரோஷன் கூட சேர்ந்துட்டு சாக்லேட்டுக்கு அடம்பிடிச்சுக்கிட்டு இருப்பான். சாக்லேட்டா வாங்கிப்போம் சரிங்களா? அதுக்கப்புறம் ஜிலேபி இருக்குல்ல, அதுவும் அவனுக்கு பிடிக்கும். அதுவும் ஜிலேபில நல்லா பெருசா இருக்கும்ல, அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப மெலிசா கண்ணாடி பதத்துல இருக்குமே, அதுதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பால்கோவா, இனிப்பு தானே அவன் அதிகமா சாப்பிடுவான். இது மட்டும் வாங்கிப்போம். காரத்துலன்னு பார்த்தோம்னா வாழைக்காய் சிப்ஸ் மட்டும் ஒண்ணு வாங்கிப்போம். வேற ஏதோ இனிப்பு காரம் அதிகமா சாப்பிட்டாமே தெரியல. இனிப்பு தான் அவனுக்கு பிடிக்கும். இது வெளியே தானே கிடைக்கும், வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு போக முடியும். வாங்கத்த, நேரம் வச்சு கிளம்புவோம். ஏ பாரு தாட்சாயினி, அங்கெல்லாம் ஒண்ணும் போத்தவில்லையா? ஏன் தாட்சாயினி போக வேண்டாம் அவ்வளவுதான். சும்மா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காது. என்ன சும்மா சும்மா நோண்டி போக வேண்டாம்.
ஆமா, ரகு வீட்ல இல்லையா? இப்ப நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அது எப்படி அத்த? ஃபோன் பண்ணி கேட்ட உடனே சொல்லிட்டானா வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு? இருங்க நான் ஃபோன் பண்றேன் அவனுக்கு. தாச்சாயினி நீதுங்க அத்த, சும்மா எல்லாருமா சேர்ந்து என்ன போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அத்த, அவளுக்கும் எனக்கும் 1008 இருக்கட்டும். அவ வெளிய இருந்து வந்தவன், நான் அவளை ஏத்துக்காம போறேன். அது என்னோட தனிப்பட்ட விஷயம். ஆமா, என் மகன் என் கிட்ட இருந்து பிறந்தவன், என் வயித்துல 10 மாசம் சுமந்திருக்க அத்த. அவன் கிட்ட எனக்கு எந்த உரிமையும் சொல்றதுக்கு, எந்த உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு அவ யாரத்த? அவ சொல்லி கொடுத்துதான் இந்த மாதிரிலாம் பேசுறான்னு நினைக்கிறேன். என் மகன் ஒன்னும் நான் வரேன்னு சொன்னா என்னைக்கும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி நான் என்னைக்கும் வளர்த்தது இல்ல. நான் போவதான் செய்வேன். இன்னைக்கு உங்களால வர முடியுமா முடியாதா அது மட்டும் சொல்லுங்க. தாச்சாயினி நான் சொல்றேன்ல, அவ வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லி. அப்ப என்ன ரகுவாத்த சொன்னா? ஆமா தாச்சேனி, அவன் தான் சொன்னான், அம்மாவெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிருங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் சொல்றேன். போன் பண்ணி கேட்டேன், வண்டி எடுத்துட்டு போறதுக்கு யாருமே இல்லல்ல, கார் ஓட்டிட்டு போக, அதான் நீ வர முடியுமா என்னையா ஏரியா வீட்டுலதான் இருக்கேன்னு ரேஸ்மா சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் தான் சொன்னான், இல்ல பாட்டி நானும் வெளியே போறேன், இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அவங்க இல்லாத வீட்டுக்கு நாம மட்டும் போய் இப்ப என்ன ஆகுது? சும்மா அவ சொல்லி கொடுத்துருப்பா, இவ சொல்லி கொடுத்துருப்பான்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு போய் வீட்டுல கிடக்கிற வேலையை பாரு, இன்னொரு நாள் போய்க்கலாம் பொறுமையா. அத்த நம்ம வரன்னு சொல்லியுமா ரகு அப்படி சொன்னா? தாச்சாயினி உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு தெரியும் தாச்சேனி, எனக்கு வேற வழி தெரியல. ஆமா தாச்சேனி, உனக்கு வேலை கிடக்கான். அணுவை கூட்டிக்கிட்டு எங்கனே வெளியே போனோம்னு சொன்னான். அவளை கூட்டிட்டு போறதுக்காண்டி என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அப்படிதானே அத்தை? ஐயோ தாச்சேனி, இந்த ரேஷன் கார்டுல அதுக்கப்புறமா இந்த ஆதார் கார்டுலாம் பேர் மாத்த வேண்டியது இருக்கும்ல, அதுக்காண்டி போறேன்னு சொன்னான். நீ நினைக்கிற மாதிரி ஊர் சுத்தறதுக்குலாம் இல்ல சரியா? வேலை விஷயமா ஏற்கனவே ஆட்கள் கிட்ட சொல்லி வச்சிருப்பான் போல. இந்த நேரத்துல எப்ப போனா எப்படி வர முடியும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதுவும் சரிதானே, இப்போ கவர்மெண்ட்ல ஒரு வேலைன்னு போனா உடனேவா நடக்குது? ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லா அங்கனே கடந்தா கூட நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் அவன் சொன்னான், இப்போதைக்கு வேண்டாம், நானே வந்து அம்மாவை பாக்குறேன்னு சொன்னான். தாச்சாயினி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவனை பாக்க நான் போலத்த. தாச்சாயினி ஐயோ கடவுளே. அனு என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல? அனு வா வா வா. ஏய் இப்ப எதுக்கு முறைச்சுக்கிட்டு வந்து நிக்கிற? அனு கோவப்படாத, அவர் வாயாலேயே உண்மையா வர வைக்கணும். மறைச்ச மாதிரியா இருக்கு? இல்ல இப்பதான் சிரிச்சா மாதிரி இருக்கு. ஆமா, என்ன பின்னாடி ஏதோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு, என்னது? அதுவா, உங்களுக்கு கை உடைஞ்சிருக்குல்ல, அதான் கை உடைஞ்சதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு இன்னொரு கை வேற தூக்க முடியாது பாத்தீங்களா? இந்த கை உடைஞ்சதுனால சின்ன கையும் தூக்க முடியல, அப்படிதானே? ஐயோ அண்ணோ, கை உடையல, கையை கிழிச்சுக்கிட்டு தையல் போட்டிருக்காங்க, என்னமோ வலிக்குது தெரியுமா? வலிக்கும் நல்லா வலிக்கும், பின்ன வலிக்காது? பொய் சொல்லிக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை இருங்க, உங்க வாயாலே இப்ப உன்னை மட்டும் வெளியே வரட்டும், அடுத்த நிமிஷம் தானே இருக்கு அடுத்த கைக்கும் பூச. என்னடி யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? அப்படி என்ன ஸ்பெஷல் எனக்கு? சொல்றேன், உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரமாவே தந்துருவேன். ஆமா, உங்களுக்கு தராம எப்படி? உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு தான் தர போறேன். பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? சொல்லலாமே. சூப்பர். கேக்குறதுக்கு முன்னாடியே சூப்பர்னா எப்படி? அதுவும் சரிதான். ஆமா, எங்க வீட்ல நீங்க கண்ணாடி அடிச்சு உடைச்சிங்கல்ல, அதாங்க உங்க கையால குத்துனீங்க என் மேல கோவப்பட்டு. அப்போ நீங்க எப்படிங்க குத்துனீங்க? இது என்ன கேள்வி? நீ எனக்கு முன்னாடி நின்றுச்சியா, சைடுல கண்ணாடி இருந்துச்சு, அப்படியே ஒரு திரும்பி இந்த கைய வச்சு அப்படி ஒரு குத்து குத்துனேன். இப்படிதான் குத்துனேன். ஆமா அப்படிதான் குத்திருக்கீங்க. கை ரொம்ப அடிபட்டுருச்சு என்னங்க? தையல் போடுற அளவுக்கு அடி, அப்படிதானே? ஆமாடி, தையல் போடுற அளவுக்கு தான் அடி. ஆதி சொன்னால. ஆமா ஆதியே சொன்னாங்க. ஆமா. இப்ப எதுக்கு நீ சுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏங்க நீங்க கையை குத்தும் போது எந்த கையால குத்துனீங்க? இது என்னடி கேள்வி? ரைட் ஹேண்ட்ல தான் குத்துனேன். எந்த கையால குத்துனீங்க? அனு, எந்த கையால குத்துனீங்கன்னு கேட்டேன். அனு, அது வந்து சரி நானே சொல்றேன். உங்களுக்கு அடிபட்டது ரைட் ஹேண்ட்ல, அது எப்படி கட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துச்சு? எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? அது என்ன சொன்னீங்க சாப்பிடும் போது? இந்த கையில அடிபட்டது அப்படியே மாறி இந்த கைக்கு வந்துட்டு, அப்படிதானே? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை அனு தெரியாம பண்ணிட்டு சாரிடி. அது எப்படிங்க இந்த கைக்கு அடிபட்ட மாதிரி இந்த கைக்கும் அடிபட்டாதானே சரியா இருக்கும்? என்ன அந்த கையும் அடிச்சு உடைக்கலான்னு வந்திருக்கேன். அனு, நான் புருஷன்றதுனாலதான் அடிச்சு உடைக்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டே போய் சொல்லுவீங்க? உங்களை ஏய் அடிச்சு உடைச்சிடாத மறுபடியும். ஆமா போய் சொன்னேன், மன்னிச்சிரு. சொந்த அடிச்சு உடைக்கலாம் தான் நினைச்சேன் கைய. ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க, சரியான ஃப்ராடு. என்கிட்ட பேசாதீங்க இனிமே. அனு சாரிடி. சும்மாதான், பெரிய அடிலாம் இல்ல, லைட்டு கிழிச்சிட்டு இருந்து. அன்னைக்கு ரொம்ப சீரியஸா பேசுனியா, நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்பனா அப்படி இப்படின்னு சொன்னியா, ஒருவேளை எங்க அடி எதுவும் பெருசா இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னா அப்படியே போயிருவியோன்னு சொல்லி பயந்துதான் அப்படி பண்ணேன். கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன், இருந்தாலும் சாரி.
அனு என்கிட்ட பேசாதீங்க. ஏய் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்களே. இன்னைக்கு காலையில கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஆல்ரெடி நான் சொன்னதுதான், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ வச்சு போட ட்ரை பண்ணுவேன் தினமும். அஃப்கோர்ஸ் வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன ரீசன் சொல்லிட்டு, சரிங்களா? என்னன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, ரைட் ஹேண்ட்ல தான் அடிப்பட்ட மாதிரி காமிச்சிருந்தீங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இப்ப கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஒரு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன எதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயம் தான். நிறைய பேர் கெஸ் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னுடைய ஸ்டோரியை எந்த அளவுக்கு வாட்ச் பண்றீங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் ஆனா இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சுத்தமா போடுறதே இல்லை. 1 வீக்குக்கு ஒரு 3-2 இல்லைன்னா அப்படி வீடியோஸ் போடலாம். அந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி மாதிரி சீரியல் மாதிரி இழுக்காம 1 or 2 3 4 இல்லை 5 அதிகபட்சம் எபிசோட்லயே வந்து பார்ட்ல போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லவ்வோ இல்லை வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப்ல எப்படி மாறுது அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த சேனல்ல இல்ல, இன்னொரு சேனல்ல. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க அந்த சேனலோட லிங்க் கொடுங்கன்னு சொல்லி. கண்டிப்பா கொடுக்குறேன். அதுல வீடியோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா கொடுக்குறேன். ஏன்னா இதுலயே வீடியோ எடிட் பண்ண முடியல, ஒரு யோசனை தான் அதுல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. அது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரகுவோட கேரக்டர் ஏங்க இதுக்கு நான் பதில் சொல்றேன். என் பொண்டாட்டி ஆசைப்படுறா, சோ அவளே சொல்லுவா. என்னன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ரகுவோட கேரக்டர் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவர் வந்து என்கிட்ட இறங்கி போறதுனால கேவலமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணீங்களா சிஸ்டர்? இல்ல சிஸ்டரா இல்ல பிரதரான்னு தெரியல. நான் ஒரு பொண்ணு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் எந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கணும், நமக்கு ஒரு சின்ன சின்ன சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நம்ம கிட்ட வந்து தானா வந்து பேசணும் அப்படின்னு ஆசை இருக்குமோ அதை தான் இந்த ஸ்டோரியில வெளிப்படுத்தினே தவிர யாரையுமே வந்து கேவலமா காட்டணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன் புருஷன்கிட்ட பொண்டாட்டி கிட்ட தானே வந்து புருஷன் வந்து பணிஞ்சு போறான், அதுல என்ன தப்பு இருக்கு? எப்பவுமே பொண்டாட்டி மட்டும்தான் புருஷன் கிட்ட பணிஞ்சு போனோமா என்ன சொல்லுங்க? அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லைல்ல. என் புருஷன் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு சந்தோஷம் தான். என் புருஷனை வந்து கேவலமா இருக்குன்னு நீங்க சொல்றதுனால நான் கவலைப்பட போறது இல்லை. எனக்கு ஒரு ரீசன் தேவைப்பட்டுச்சு, அதனால கேட்கிறேன். என்ன ரீசன் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிருங்க, நான் வெயிட் பண்ணுவேன் உங்க கமெண்ட் காண்டி. சரி, ஓகே, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா. பாய் சொந்தங்களே.